We're proud to welcome you to the JCT institution. Today, Ms. Darshini is here to share her talent experience for our students. So, hi, introduce about yourself. ஹாய், என் பேர் தர்ஷினி. நான் ஜேசிடி இன்ஜினியரிங் காலேஜில் பிடிபிசி டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். ஓகே தர்ஷினி, கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லாருமே அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லேர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. எந்த ஒரு டான்ஸ்னாலுமே ஸ்டார்டிங் நம்ம போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸியாகிடும். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ்னாவே கஷ்டம் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு இந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. நான் படித்த ஸ்கூலில் நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ நான் மியூசிக்லேயும் கிளாசிக்கல்லையும் போயிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் அப்போ மியூசிக் பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் கிளாசிக்கல் நல்ல ரொம்ப கத்துக்கிறதுக்கே ஒரு மாதிரி ஆர்வமா இருந்துச்சு அதுல. அதனால அதை கத்துக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் சைடு சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? என் பேரண்ட்ஸ் சைடு சப்போர்ட் அதை சொல்லணும்னா நான் ரொம்ப லக்கி. ஃபர்ஸ்ட் நான் ரெண்டுக்குமே ஜாயின் பண்ணியிருந்தேன்ல, மியூசிக்லயும் டான்ஸ்லயும். அப்ப எங்க வீட்டுல என்னடா ரெண்டுக்குமே ஜாயின் பண்ணியிருக்க அப்படியெல்லாம் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே வைக்கல. போறியாமா, போய் பண்ணு, உன்னோட பெஸ்ட் கொடு, பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ எங்களை மாதிரி பர்சன்ஸ் இதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கஷ்டமா இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்றாங்கல்ல. ஸோ நாங்கள் இதை எப்படி லேர்ன் பண்றது? ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கிளாசிக்கல் டான்ஸ்ல கிளாசிக்கல் ஸ்கூல்ல போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும். அவங்க ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கஷ்டமானதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல எப்படி நிக்கணும், எப்படி உட்காரணும், அதை பத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க எந்த டான்ஸ் ஸ்கூல்ல போய் டான்ஸ் கத்துக்கிட்டீங்க? நான் தபஸ்யா நாட்டிய கலாலயம், வயநாடு டிஸ்ட்ரிக்ட், கேரளால தான் படிச்சேன். ஓகே, உங்க டான்ஸ் டீச்சர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட டான்ஸ் டீச்சர் அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க நான் டான்ஸ் படிக்கும்போது அவங்க 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் படிச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைம் அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களோட பப்ளிக் எக்ஸாமையும் பார்த்துக்கிட்டு டான்ஸ்லயும் பார்த்துட்டு ரொம்ப அவங்க எப்படி சொல்றது, ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டெப் நமக்கு வரலன்னா உன்னால முடியல, வேண்டாம், வேற பொண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. உன்னால முடியலையா, நீ ட்ரை பண்ணு, உன்னால முடியும்னு எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. மேம் மட்டும் இல்ல, அவங்களோட ஃபாதர், அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்க இதை ஒரு ப்ரொஃபஷனல் பேஷனை கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா? நான் அது என்னோட பேஷனா தான் எடுத்துப்பேன். ஏன்னா வீட்டுல பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம இதை ப்ரொஃபஷனலா எடுத்துட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இதை என்னோட பேஷனா வச்சுக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ ஜேசிடி காலேஜ் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க? காலேஜ்ல என்னோட அட்வைசரா இருக்கட்டும், மென்டாரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போதே நான் வரல மேம், இது காலேஜ், எனக்கு இதுக்கு மேல பண்ண முடியாது, கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாருமே கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மேம் சொன்னாங்க, அதுல என்ன இருக்கு, ஸ்டேஜ் தானே, ஏறு, உன்னால முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் சொல்ல போனா எனக்கு செகண்ட் டைமும் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு அதான் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஓகே, நீங்க டேலண்ட் ஹண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டேஜ் ஏற மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. மற்ற விஷயத்துல எல்லாம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. டான்ஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. ஏன்னா பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டும் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கோ டான்ஸருக்கு ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப தேங்க் பண்ணணும். இப்போ நான் கிளாசிக்கல் கத்துக்கிட்டனால நான் பண்ணிட்டேன் டக்குன்னு. ஆனா அவங்க கிளாசிக்கல் தெரியாது. ஸோ நம்ம சொல்லி கொடுக்கும்போது கிளாசிக்கல் நான் வரல அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. சரிடி, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கூட இருந்தனாலதான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேனே சொல்ல முடியும். எனக்கு பிபிட்டா, கோகிலா அந்த 2 கோ டான்சர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க் பண்ணணும் நானு. ஓகே தர்ஷினி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நல்லா ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா இன்னும் இந்த மாதிரி டான்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிகாஸ் நீங்க உங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை, அவங்களோட பேஷனை டெவலப் பண்றதுக்கு. பட் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ அது கண்டிப்பா அது ஒரு கிரேட் பிளெஸிங். ஸோ நீங்க கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இன்னும் உங்களுடைய டான்ஸ் அந்த பேஷன் க்ரோ ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. प्रणवालय पाहि परिपालय परमेशी
कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणाम्बुरासी धीं तारा धीं धीं तारा जतुलतो प्राणमे नाट्यं चेसे गतुलतो नामशतं मूल नतुलतो नापैननी चुपावेला शरणन्तिने जननी नाद विनोदिनी भुवन पाली